வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமலேயே அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தெரிஞ்சவங்க டிஸ்லைக் பண்ணிட்டு எனக்கு தெரியுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கிவ்அவே பற்றி சொல்லணும். சரி, இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிவ்அவே பற்றி பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு இதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபேஸ்புக் வேணும்னா ஃபேஸ்புக் லாகின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஷேர் சேட் யூஸ் பண்ணுறேன். ஷேர் சேட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் சேட்டிலேருந்து ஓப்பன் பண்ணிங்க. டேரெக்டாக ஷேர் சேட்டுன்னு தான் ஓப்பன் பண்ணேன். இதில் சைடில் இந்த 3 டாட் தெரியுது பார்த்தீங்களா? 3 டாட்டில் போய் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன், ஓகேவா? இதை பிடிச்சிட்டு ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். ஆடுன்னு கொடுத்துக்கோங்க. ஆடிங் ஷேர் சேட் அப்படின்னு வந்துருச்சா? ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே, அது ஆட் ஆனோடனையும் ஓகே ஆட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேவையில்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, அப்படியே ப்ரௌசர்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கோங்க. ப்ரௌசர்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டிட்டு இங்கே உங்களுக்கு வந்திருக்கும் ஷார்ட் கட்டாக வந்திருக்கணும். இன்னும் வரல, கொஞ்சம் டைம் எடுக்கும். வந்தவனையும் பார்த்தீங்கன்னா ஏபிகே பியூர் இதே மாதிரி தான். ஏபிகே பியூர்னு இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதில்லை, ஜஸ்ட் அதை ஓப்பன் தான் பண்ணேன். கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ரௌசர் மூலமாக தான் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்துடும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணாத ஆப்ஸஸ்ஸு. இதை பார்த்தீங்கன்னா நான் எதுலேருந்து யூஸ் பண்ணுறேன்னா ப்ரௌசர் மூலமாக தான் யூஸ் பண்ணுறேன். அது இன்னும் ஷார்ட்கட்டாக எனக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. ஷார்ட்கட்டாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா சரி வந்துடும். எனக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. ஷார்ட்கட்டாக ஓப்பன் ஆனோடனையும் உங்களுக்கு அதிலே வந்துடும். எனக்கு இன்னும் வரல, உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இப்போ இதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்டா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஃபேஸ்புக் ஐடியை கூட அங்கே கொண்டு வந்துக்கலாம். இதுலேயே ஃபேஸ்புக்குன்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் இதை லாகின் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது. ஓகே, அதாவது சிங்கம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை லாகின் பண்ண முடியும். சரி, அது வேணாம். இப்போ யூடியூப் வேணும்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. சரி, அமேசான் நான் ட்ரை பண்ணுறேன். அமேசான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் நார்மலாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த 3 டாட்டை கொடுத்துட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் ஓகே நினைக்கிறேன், ஆட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் ஆட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அமேசான் இன்ஸ்டால் பண்ணேன். ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணலை. பார்த்தீங்கன்னா ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆயிடும், அன்இன்ஸ்டாலும் ஆகாது. இது எப்படின்னா நான் ப்ரௌசர் மூலமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அமேசான் ஓப்பன் பண்ணேன், அமேசான் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இங்கே பார்த்தாலும் தெரியும். அமேசான் ரெண்டையும் சூஸ் பண்ணியிருந்தேன். இது ரெண்டும் எப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இது மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த இதுனாலும் நீங்கள் அஃபிஷியலாக ஆப்பை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவ் ஆகும். அதே சமயத்தில் டேட்டா மட்டும் சேவ் ஆகாமல் உங்களுக்கு ரேம் ஃப்ரீ ஆகும். அதுவும் உங்களுக்கு இதில் இருக்கிற பெஸ்ட்டு பாலிசின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்து நம்ம கிவ்அவே பற்றி பார்க்கலாம். கிவ்அவே வந்து 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பண்ணி ஒரு கிவ்அவே தரலான் இருந்தோம். ஓகே, அந்த கிவ்அவே தரலான்ற முடிவில் தான் இப்போதைக்கு இருக்கேன். இந்த இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம் சொல்லுங்கள். ஏன்னா 50 சப்ஸ்கிரைபுக்கு என்னால் 1000 ருபீஸ் சென்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். 1000 ருபீஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 500, செகண்ட் ப்ரைஸ் வந்து 300, தேர்டு ப்ரைஸ் 200. அந்த ரேஷியோவில் தான் நான் கொடுக்கலான் இருக்கேன். ஓகே, இப்போ இந்த கிவ்அவே கொடுக்கலாமா, இல்லை 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோன்னே பெரிய கிவ்அவே கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோன்னே 10,000 ருபீஸ்க்கு நான் கிவ்அவே தரலான்னு இருக்கேன். 10,000னா ஃபஸ்ட்டு ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 5000 கொடுக்கலாம், செகண்ட் ப்ரைஸ் 3000 அண்டு தேர்டு ப்ரைஸ் 2000. அந்த மாதிரி தான் கொடுப்பேன். 10,000 ருபீஸ் அப்படி தான் பிரிக்க முடியும். ஓகேவா? அதனால் டாப் 3, அதாவது 3 மெம்பர்ஸ்க்கு 1000 ரூபானா 3 மெம்பர்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை 10,000, அதான் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோனையும் அப்படி 10,000ன்றப்ப அப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 10 பேருக்கு கொடுக்குற மாதிரி ஷேர் பண்ணி போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிவ்அவே சொல்லிட்டேன். இந்த கிவ்அவே இப்போ 50 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணவனையும் நான் ஒரு லைவ் போடுவேன். அந்த லைவில் 1லேருந்து 25 வரைக்கும் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த நம்பரை நான் ஸ்பின் பண்ணி அதாவது சாரி
குலுக்கல் சீட்டு மாதிரி எடுப்பேன். அதில் 3 பேருக்கு, அதாவது இந்த இந்த இது இந்த 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு கிவ்அவே தரலான்னா ரூ. 1000. இந்த ரூ. 1000ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 500. இது பேடிஎம் கேஷாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இந்த கிவ்அவே கொடுக்கலாமா வேணாமான்றதை இந்த வீடியோவில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க சொல்லுங்கள், வீடியோ பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு, ஒரு கமெண்ட்ஸ் 2 கமெண்ட்ஸ்லாம் என்னால் போட முடியாது. எப்படியும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ்னால் அட்லீஸ்ட் ஒரு 20யாவது ஸோ எங்களுக்கு வேணும் கிவ்அவே அப்படின்னு சொல்லியிருந்தா தான் என்னால் கிவ்அவே தர முடியும். ஒருத்தர் 2 பேருக்காக என்னால் தர முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ உங்களோட சந்திக்கும் வரை நாங்கள் ஸ்பாட் அண்ட் கிங்ஸ் பாய்.